பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. என்ன கொள்ளடிக்கிறது? என்ன விளக்கு பிடிச்சி பார்த்துட்டான்? என்ன கொள்ளடிக்கிறாங்க? என்ன விளக்கு பிடிச்சி பார்த்துட்டான்? 400 டிக்கெட் 4000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்கிற பிளாக் டிக்கெட் பையன் அவன் பார்த்து எங்களை பார்த்து கொள்ளடிக்கிறதுன்றதா? 400 டிக்கெட்டை 4000 ரூபாய்க்கு விற்கிற அது என்னடா? அது கொள்ளக்காரன். நீ கொள்ளக்காரன். எங்களை கொள்ளடிக்க சொல்றதுக்கு முன்னே என்ன ஆதாரம் இருக்குது? என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஏன் நீங்க ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது கொள்ளடிக்கிறாங்க ஜெயலலிதா சொல்லிக்கிட்டு இப்படி கை கட்டு நீ அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடணும், அம்மா சொன்ன மாதிரி பாட்டு தர்ற அங்கிள் தவறா சார்? அப்பான்னு சொல்றாரு, டேடின்னு இவர் தான் சொல்றாரு. நான் உங்களுக்கு எல்லாம் டேடின்னு சொல்றாரு, விஜய் அங்கிள்னு சொல்றாரு. அன்னைக்கு பேசியது தானே ஆண்டி, ஜெயலலிதா ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி, வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டி? ஜெயலலிதா ஆண்டி என்ன பக்காளி ஆப்பு வச்சிருப்பாங்க, கஞ்சா கேஸ், அரேன் கேஸ், அபின் கேஸ், பிரவுன் சுகர் கேஸ் போட்டு குடும்பத்தோட உள்ள தள்ளி முட்டி தட்டிருப்பாங்க. நீ அங்கிள்னு சொன்னா என்னடா நான் மாமான்றியா? இத்தனை நாள் ஏன்டா சொல்ல அங்கிள்னு? இத்தனை நாள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கிள்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு அரிப்பு, எவ்வளவு திமாக்கு, எவ்வளவு ஆங்காரம் உனக்கு இருக்கணும். இத்தனைதான் பேசினுக்கிறான். யாரு கை தூக்கானாங்க? நீ எதை வேணாலும் தூக்கு, எதை வேணாலும் கிளப்பிக்கோ, யாரும் என்ன கேட்க போறாங்க? நான் எப்படி கரண்ட்டுக்கு கம்பத்தை பார்த்தா கால் தூக்குமோ அப்படி எங்க ஆளுங்க பூரா எல்லாம் குரம்பு போந்தவனுங்க. எல்லாம் கரண்ட் கம்பி ஏறுவான், மரத்த மேல ஏறுவான், கரண்ட் வயர்ல இருக்கும். அதனால கரண்ட்டை கட் பண்ணி மனு கொடுக்குறான். சார் என்ன சார் நீங்க பேசினீங்க? பட் ஆக்சுவலி இன்னைக்கு செட்டவனு திருவாரூர்ல இந்த ஜாடு மாடு பாடு பசங்க எல்லாம், இந்த குரங்கு பசங்க எல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு திமுகவுக்கு ஒரு தலையெழுத்து. இவனுக்கு என்ன சார் நாங்க வந்துட்டு கட்டுப்பாடு விதிச்சிட்டோம். சரி சார், நீங்க இவ்வளவு கருத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணியில் இருக்கிறதாக ஒரு கருத்தை பதிவிடுறாரு. ஆமா, இவனு கட்சி ஆரம்பிக்க சொல்லி பணம் கொடுத்ததே பாஜக தான். இவன் மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது பாஜக தான். நான் பகிரங்கமா குற்றம் சொல்றேன். யாருக்குமே கொடுக்காத அந்த பாதுகாப்பு ஏன் ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இல்லாத பாதுகாப்பை இவனு ஏன் கொடுக்குறாங்க? பிஜேபியினுடைய கைக்கூலி விஜய். என்ன கொள்கை, என்ன தொண்டர்கள்! இவன் சொல்றான் வருகிற 2026 தேர்தலில் டிஎம்கே தொண்டர் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாது. அதனால இவன்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதி கிடையாது. மரண அடி கொடுக்குறோம் எலெக்ஷன்ல. இவனுக்கு சினிமா வாழ்க்கையும் காலி, அரசியல் வாழ்க்கையும் காலி. திருச்சா கூட்டின எதனா தீவுக்கு ஓடிப்போம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களை, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருந்தது? குறிப்பா திமுகவை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. அப்பதானே அரசியல் பண்ண முடியும், திமுக தானே பேச முடியும். இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல இன்னைக்கு லைவா இருக்கிற ஒரு லீடர் யாருன்னு கேட்டா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் லைவா இருக்கிறாரு. அடுத்து எங்க இளைய எங்களுடைய நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின். அவங்க 2 பேரும் பேசாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. பிரதமரே இன்னைக்கு திமுக பேச்சுதான் அரசியல் பண்றாரு. எங்க முதலமைச்சர் தளபதியை பேசுறாரு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி தான் பேசுறாரு. சோ திமுக பேசாம இன்னைக்கு தேச தலைவர்களே அரசியல் பண்ண முடியாதுன்னா, லோக்கல்ல இப்ப புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு நடிகை வேற வழி இல்ல, எங்களைதான் பேசணும். எங்களை பேசினாதான் நாங்கெல்லாம் அவனை பேசுவோம். கொள்ளை பேசுற இடத்துல இருப்பாரு. குடும்பமாக கொள்ளை அடிக்கிறார்களோ பேசுறாரு. அரசியல் ரீதியா பேசாம குடும்பமா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க ஸ்டாலின் குடும்பத்தார்கள் சொல்லிலோ பேசுறாரு. என்ன கொள்ளடிக்கிறது? என்ன விளக்கு பிடிச்சி பார்த்துட்டான்? என்ன கொள்ளடிக்கிறாங்க? என்ன விளக்கு பிடிச்சி பார்த்துட்டான்? 400 டிக்கெட் 4000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்கிற பிளாக் டிக்கெட் பையன் அவன் பார்த்து எங்களை பார்த்து கொள்ளடிக்கிறதுன்றதா? 400 டிக்கெட்டை 4000 ரூபாய்க்கு விற்கிற அது என்னடா? அது பிளாக் டிக்கெட் தானே விற்கிற நீ. சினிமா தேட்டர் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தானே நீ. 400 டிக்கெட் 4000 ரூபாய்க்கு விற்கிறிய. யாரு கொள்ளடிக்கிறது? நீ கொள்ளடிக்கிறியா, நான் கொள்ளடிக்கிறோமா? முதலமைச்சர் தளபதி மீது வழக்கு இருக்கா? இல்ல, அந்த படத்தை முதலமைச்சர் தளபதி மீது ஏதாவது வழக்கு இருக்கா? அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கானா? இடி வழக்கு போட்டிருக்கானா? ரைடிங் வந்துக்கிறானா? தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொதுவாளில் தூசிப்படாத தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி. இவன் கொள்ளையடிக்கிறவன், அரசாங்கத்தை வரி கட்டாதவன், வெளிநாட்டுல இருந்து கார் வந்ததுக்கே வரி கட்டாம ஜட்ஜு கூப்பிட்டு காரித்து போனவரு, பிளாக் பண்ணி வச்சுருக்கிறவன். யாரை பார்த்து நீ கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்ற? நீ வழக்காடா வந்து புடிச்ச கொள்ளக்காரன். நீ கொள்ளக்காரன். எங்களை கொள்ளடிக்க சொல்றதுக்கு முன்னே என்ன ஆதாரம் இருக்குது? என்ன எவிடன்ஸ் இருக்குது?
ஏன் இன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது கொள்ளடிக்கிறாங்க ஜெயலலிதா சொல்லிக்கிட்டு தான் இப்படி கை கட்டு நீ இப்படி நின்னிய போய் அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடணும், அம்மா என்ன மன்னிச்சிடணும், அம்மா சொன்ன மாதிரி பாட்டு எடுத்துறேன், அம்மா சொன்ன மாதிரி டைலாக் எடுத்துறேன், அம்மா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க, அம்மா அம்மா நீ இங்க வந்து ஏன்டா பேசுற? கொள்ளடிக்கிறாங்கன்னு உன்னை விட்டு வச்சுக்கிறாங்கல்ல. அன்னைக்கு பேசியது தானே ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி, வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டி ஜெயலலிதா ஆண்டின்னா உக்காளி ஆப்பு வச்சிருப்பாங்க. கஞ்சா கேஸ், அரேன் கேஸ், அபின் கேஸ், பிரவுன் சுகர் கேஸ் போட்டு குடும்பத்தோட உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா ரிவிட்டச்சுனால ஜெயலலிதா பார்த்து பயந்த. இவரு ஒரு தலைவன், இவர் ஜனநாயக தலைவன். சரி, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, பேசுறவன் பேசின்னு போட்டோம், பணி செய்து கிடப்பதை என் கடமன் மக்கள் பணி ஆட்டுறாங்க. அதனால அவன் பேசிட்டு இருக்கான். பேச அது போயிருந்தான், அவன் பேசலாம் போய் யார் எடுத்துக்கிறாங்க? பேசுறதையுமே அவன் நீங்க கொள்ளக்காரன், அவன் அவன் கொள்ளடிக்கிறான். எங்களை சொல்றான் அவன் இல்ல ஞாபகம் சார் இருக்கிற பையன். பேசுறதையும் சுதந்திரமா பேச விட மாட்டீங்களா? ஏகப்பட்ட விதிமுறைகள் விதிக்கிறீங்களா விஜய்க்கு? இங்க பேசக்கூடாது, அங்க பேசக்கூடாது, இங்க கையை தூக்க கூடாது அப்படின்லாம் பல்வேறு கெடுபிடியான அவன் விதிமுறைகள் விதிப்பதாக சொல்லியிருக்காரு. இப்ப என்ன அப்ப என்ன இருந்தாலும் டீசெண்டா பேசுறான்? கொஞ்சம் சொல்லுங்க நண்பரே, என்ன ம். டீசெண்டா பேசுறான்? மை டியர் மை சிஎம் டியர் சார் அங்கிள் என்ற, அப்படின்றாரு. இரு மை டியர் ம். அங்கிள் என்ற, மை டியர் அங்கிள் என்ற, அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன மை டியர் அங்கிள் என்ற, மை டியர் அங்கிள் சிஎம் என்ற. அங்கிள் 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 தவறா சார்? அப்பான்னு சொல்றாரு, டேடின்னு இவர் தான் சொல்றாரு. நான் உங்களுக்கு எல்லாம் டேடின்னு சொல்றாரு, விஜய் அங்கிள்னு சொல்றாரு. இது என்ன என்ன சார் எல்லா தவறு? என்ன அவர் ஏங்க, அவரு ம். முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன டேடின்னு கூப்பிடுங்கன்னு போய் அவர் யாரையும் சொல்லல. அவரு புரியுதா? ம். அவர் யாரையும் போய் ம். சொல்லல. சின்ன சின்ன பசங்க எல்லாம் அவர் போகும்போது, அந்த காலேஜ் சிற்றுண்டி போறதுக்கு போகும்போது எல்லாரும் பசங்களை பார்த்து அப்பா அப்பான்னு பாசமா கூப்பிடுறாங்க. குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற பெண்ணுங்கள்லாம் அவங்க பேத்தி வயசு, அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அது அவர் யாரும் போய் என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு அவரு சொல்லல. அவர் யாரும் போய் என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்ல. அது மாதிரி குழந்தைங்க விஜய் அப்பா அப்பான்னு சொல்லுதுங்க. அது பாசத்தின் காரணத்தால சொல்றதுங்க. நீ அங்கிள்னு சொன்னா என்னடா நான் மாமான்றியா? இத்தனை நாள் ஏன்டா சொல்ல அங்கிள்னு? இத்தனை நாள் ம். ஏன் சொல்ல? இத்தனை நாள் அங்கிள்னு சொல்லி முதல்ல நீ மேடையில முதல்ல இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுற. அப்ப நீ மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற உன் கொடி அறிமுகம் பண்ணும் போது ஒரு பாட்டு ஒண்ணு வெளியிட்ட. அதுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்ற. உன் பொதுக்குழு நடத்தின மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன விக்கிரவாண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தின. அதுலயும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மதுரையில வந்துட்டு நீ அங்கிள்னு பேசுறனா உனக்கு எவ்வளவு தெனாட்டுல இருக்கும், எவ்வளவு கொழுப்பு இருக்கும். மாமான்னு சொல்றியா? அதை நீ வீட்டுல அங்கிள்னு கூப்பிடுறது வேற. இத்தனை நாள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்லிட்டு திடீர்னு அங்கிள்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு அரிப்பு, எவ்வளவு திமாக்கு, எவ்வளவு ஆங்காரம் உனக்கு இருக்கணும். நாங்கெல்லாம் வச்சு செஞ்சோம். இப்ப நான் மரியாதை தானே பேசணும்ன்றான். என்ன 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 சார் கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க? நீ என்ன மரியாதையா பேசுற? குடும்பமே கொள்ளடிதுன்னு எத்தனை இடத்துல நீ சொல்லுவ? குடும்பமே கொள்ளடிதுன்னு எத்தனை இடத்துல சொல்ற? அதை விட ஒரு பெரிய வார்த்தை வேணுமா? என்ன வார்த்தைக்கு அங்க அங்க அணை போட்டாங்க, தடை போட்டாங்க. நீ எல்லாம் தான் பேசித்தானே இருக்கிற, எல்லாம் தான் பேசி இருக்கிற. அவதூறா பேசுற, பொய்யா பேசுற. வெளிநாட்டுக்கு போறீங்களே, வெளிநாட்டுல முதலீட்டாளர்கள தமிழ்நாட்டுல முதலீட்டு பண்றதுக்கு முதலீட்டாளர்களை கூப்பிடுறதுக்கு போனீங்களா, இல்ல நீங்க வெளிநாட்டுல முதலீடு பண்றதுக்கு போறீங்களான்னு கேக்குறான். அதுவும் விட்டுதானே வச்சுக்கிறோம். என்ன கட்டுப்பாடு வந்துச்சு? என்ன கட்டுப்பாடோட பேசுறான்? தான் இச்சதுதான் பேசினுக்கிறான். யாரு கை தூக்கானாங்க? நீ எதை வேணாலும் தூக்கு, எதை வேணாலும் கிளப்பிக்கோ, யார் என்ன கேட்க போறாங்க? நாங்க என்ன பஸ் மேல ஏறாதான சொன்னோம்? அப்படியெல்லாம் சொல்லலையே. பஸ் மேல ஏறாத, நீ பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கணும்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்லல. இந்த ஆளா பஸ் மேல ஏறிக்கிறான். சார், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க சார். என்னன்னு கேட்டா, இப்ப நாங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துறோம், கூட்டம் நடத்துறோம் சார். கூட்டம் நடத்தினா என்ன பண்ணுவோம்னா, 2 நாளைக்கு முன்னாலே போய் அந்த இபி ஆபீஸ்ல போய் ஜேஇ போய் பார்ப்போம். பார்த்து ஒரு மனு கொடுப்போம். இந்த மாதிரி 9ஆம் தேதி கூட்டம் நடக்குது, எங்க தளபதி வராரு, எங்க அண்ணன் உதயநிதி வராரு, இல்ல கட்சியினுடைய பேச்சாளர் அமைச்சர் வராங்க. 5 மணிக்கு கூட்டம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 மணிக்கு முடியும். அது வரைக்கும் நாங்க கூட்டம் நடத்துற பகுதியில மின் தடை பண்ணாதீங்க, கரண்ட் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லி முன்கூட்டி போய் கேட்போம். அது எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அதிகாரி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவாங்க. செல்வகுமார்னு ஒரு நிர்வாகிங்க, அந்த நாகை டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு விஜய் வந்த பகுதியினுடைய நிர்வாகி. அந்த ஆள் போய் அந்த இபி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறேன். என்னன்னு கேட்டா, எங்க தலைவர் பஸ் கிளம்புது இல்ல, எங்க தலைவர் முன்னால் உக்காடுறாரு, அதுல இருந்து எங்க தலைவர் பிரச்சாரம் முடிக்கிற வரைக்கும், எங்க தலைவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு போற வரைக்கும் அந்த பகுதி பூரா ஷட் டவுன் பண்ணிடுவோன்னு ஒரு மனு கொடுக்குறான் சார். இந்த மாதிரி யாருன்னா கொடுப்பாங்களா? கரண்ட் கட் பண்ணுவான்றான். கரண்ட் வேணாம். ஏன்னு கேட்டா, பூரா குரங்கு பிறந்தவங்க பூரா மத்த மேல ஏறிக்கிறானுங்க சார். அது இல்ல, நீங்க இன்னி கூட மத்த மேல ஏறிந்தானுங்க. மத்த மேல ஏறிக்கிறானுங்க, அந்த கரண்ட் கம்பி மேல ஏறிக்கிறானுங்க, கரண்ட் டிரான்ஸ்பார் கம்பி மாதிரி ஏறிக்கிறானுங்க, செல்போன் டவர் மேல ஏறுறான், வீட்டு மேல ஏறுறான், வீட்டு மேல. குரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயர்ல தொங்கும்.
காக்கா குருவி எல்லாம் அந்த ஒயர்ல கபடி ஆடும். அந்த மாதிரி எனக்கு வயரிங் பூச்சி தங்கி அவனா கரண்ட்ல அடிபட்டு சாவ போறானுங்க. அதனால எங்க ஆளு கரண்ட் கம்பி பார்த்தா அவங்களுக்கு ஆகாது, கரண்ட் கம்பி பார்த்தா ஏறுவானுங்க. நான் எப்படி கரண்ட் கம்பத்தை பார்த்தா கால் தூக்குமோ அப்படி எங்க ஆளுங்க பூரா எல்லாம் குரம்பு போந்தவனுங்க. எல்லாம் கரண்ட் கம்பி ஏறுவான், மரத்த மேல ஏறுவான், மரத்த மேல ஏறுவான், கரண்ட் வயர்ல இருக்கும். அதனால கரண்ட்டை கட் பண்ணி மனு கொடுக்குறான் சார். என்ன சார் நீங்க பேசிக்கிறீங்க? பட் ஆக்சுவலி இன்னைக்கு செட் டவுன் திருவாரூர்ல இவன் கரண்ட்டை கட் பண்ணுன்னு சொன்ன உடனே செட் டவுன் இல்லை, கரண்ட் போட்டாச்சு. நீங்க அவனெல்லாம் ஒரு தலைவனு பேச்சுக்கிறீங்க, நமக்கு வேற வேலை இல்ல. ஐயோ, யார் யாரும் எதிர்த்து நாங்க அரசியல் பட்டு இந்த ஜாடு மாடு பாடுகா பாடு பசங்களை எல்லாம், இந்த குரங்கு பசங்களை எல்லாம் எதிர்த்து அரசியல் படணும்னு திமுகக்கு ஒரு தலையெழுத்து. இவனுக்கு என்ன சார் நாங்க வந்துட்டு கட்டுப்பாடு விதிச்சிட்டோம். என்ன கட்டுப்பாடு இஷ்டம்? சுட்ட நாய் மாதிரி சுற்றி தான் நாங்களும் பார்த்து தான் இஷ்டத்துக்கு பேசுறான் இருந்தாலு ஒரு மட்டு மரியாதை இல்லாம. இவங்களெல்லாம் ஜெயலலிதா தான் சரி. சரி சார், நீங்க இவ்வளவு கருத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணியில் இருக்கிறதாக ஒரு கருத்தை பதிவிடுறாரு. ஆமா, அதான் இவர் பார்த்தாரு மறைமுக கூட்டணி பாஜகவோடு மறைமுக கூட்டணி யாருன்னு கேட்டா விஜய் தான். பாஜகவோட மறைமுக இவன் பாஜக திட்டதெல்லாம் சும்மா ஒரு நாடகம். பாஜக தான் இவனுக்கும் பாஜக ஒரு தொடர்பு உண்டு, எல்லாருமே சொல்றாங்க. இவனு கட்சி ஆரம்பிக்க சொல்லி பணம் கொடுத்ததே பாஜக தான். இவன் மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதே பாஜக தான். நான் பகிரங்கமா குற்றம் சொல்றேன். இவனுக்கு 2000 கோடி ரூபாய் யார் கொடுத்ததுன்னு கேட்டா அமித்ஷா கொடுத்தது. இவனுக்கு 2000 கோடி ரூபாய் விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லி எங்களை திட்டு, எங்க ஆளுங்களும் உன்னை திட்டுவாங்க. எச் ராஜா திட்டுவாரு, இந்தி இசை அந்த அம்மா திட்டம், நயினார் நாகேந்திரன் திட்டுவாரு, அண்ணாமலை திட்டுவாரு, எல்லாரும் உன்னை திட்டுவாங்க. சும்மா நீ என்ன திட்டு, நான் உன்னை திட்டுறேன். நீ என்ன காரி திப்பு, நான் தொச்சிக்கிறேன். நான் உன்னை காரி திப்புறேன், நீ தொச்சிக்கோ. ஆனா நம்ம இலக்கு என்னன்னு கேட்டா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதான் நாங்க உனக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டான்னு சொல்லி பாஜகவோட மறைமுக கூட்டு யாருன்னு கேட்டா இந்த சங்கி பையன். இவனுக்கு ஏன் சார் இந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க? இவ்வளவு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்க? என்னது இசட் பிரிவு பாதுகாப்பு? எவ்வளவு பெரிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குற பாதுகாப்பை விஜய் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? கொடுத்தது யாரு? மோடி கவர்மெண்ட். ஏன் கொடுக்குறாங்க அவனுக்கு? யாருக்குமே கொடுக்காத அந்த பாதுகாப்பு ஏன் ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இல்லாத பாதுகாப்பை இவனுக்கு ஏன் கொடுக்குறாங்க? பிஜேபியினுடைய கைக்கூலி விஜய், பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லு. நாங்க என்னத்துக்கு மறைமுக கூட்டணி? பாஜகவை வெற்றி செய்து யாருன்னு கேட்டா இன்னைக்கு தமிழினத்தின் தலைவர் தளபதி, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்களுக்கு பாஜக எதிரி, அவன் எதிரி இல்ல, அவன் துரோகி. அதிமுக எங்களை பங்காளினா பகையாளி இல்ல. நீங்க இப்படி பேசிதான் கொள்கையை பேச்சில் மட்டும் வச்சுக்கிட்டு செயல்படுத்துறது இல்ல, குடும்பமா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறாங்கன்றத விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு. இவன் என்ன விளக்கு பிடிச்சானா நாங்க கொள்ளடிக்கிறது பாக்குறதுக்கு? என்னங்க திரு அதே பேசுறீங்க? உங்களுக்கே கொள்ளை அடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு விஜய் கேட்கிறார். என்னடா உழைச்சு சம்பாதிச்சிட்டேன்னு? என்ன எங்கன்னா போய் மரத்தை வெட்டினியா, இல்ல எங்கன்னா போய் இரும்படிச்சியா, எங்கன்னா மூட்டத்தை குனியா, கேரவன்ல ஏசியில உக்காடுற, 4 நடிகனோட டான்ஸ் போடுற, அப்புறமா சினிமா நடிக்கிற, ஒரு 300-400 கோடி வாங்கிக்கிற, 400 ரூபாய் டிக்கெட்டு 4000 ரூபாய்க்கு விற்கிற. இது உழைச்சி சம்பாதிக்கிறதா? கவர்மெண்ட் வரி கட்ட மாட்டேன்ற, திருட்டு கணக்கு காட்டுற, எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுனுக்கிற, சொத்து பூரா லண்டன்ல வச்சுனுக்கிற, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வச்சுனுக்கிற. கொள்ளையடிக்கிறது யாரு? நீ. நாங்க இல்ல. கொள்ளையடிக்கிறது நீ. பிளாக் டிக்கெட் விற்கிற திருட்டு பையன் யாருன்னு கேட்டா நீ. நாங்க குடும்பமே சேர்ந்து கொள்ளடிக்கிறது. உனக்கு என்னடா உனக்கு ஆதாரம் இருக்குது? உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் காட்டேன், ஆதாரத்தோட பேசு. அதாவது இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்றதில்ல முதலமைச்சர். அவன் அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த ஒருமையில பேசுறாரு. அதுவே தளபதி பெருசா எடுத்துக்கல. பேசினா பேசின்னு போறான். உங்ககிட்ட சண்டை போறது, உனக்கு பதில் சொல்றது ஏன் வேலை இல்ல? என் மக்கள் என்ன முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, என் கட்சி ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க, திராவிட மாடல் அரசு. மக்களுக்கு நல்லது செய்யறதுதான் ஏன் வேலை. நீ பேசினா பேசின்னு போட்டு அவர் பாட்டுக்கு மக்கள் பணி ஆட்டின்னு அவரு போய் நிற்கிறாரு. அவங்க எடப்பாடிக்கே பதில் சொல்லனா இவனுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஒரு டீசெண்டா பேச தெரியாம, ஒரு நாகரிகம் தெரியல, ஒரு சிவிலைஸ்டு பாலிடிக்ஸ் அவனுக்கு பண்ண வரல. ஜெயலலிதா கிட்ட பயந்து இந்த மாதிரி ஜெயலலிதா பேசிக்கிட்டு தானே உன் மேலேயே கஞ்சா கேஸ் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நீ முதலமைச்சரை பேசுற. அதனால இதெல்லாம் எலெக்ஷனுக்கு இப்படிதான் இருக்கும். கட்சியும் காலி, இவன் சினிமா வாழ்க்கையும் காலி. இல்ல, இப்ப நீங்க பேசுற மாதிரியே தான் உங்களுடைய கட்சி தலைவர்களுடைய பிள்ளைகளும் அடுக்குமொழிகளாக பேசி காதில் ரத்தம் தான் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரத்தம் வந்தா இஎன்டி டாக்டர்கிட்ட போக சொல்லுங்க. இஎன்டி டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுவாங்க, காதுலயே ஊசி போடுவாங்க.
ஒரு 4 மாத்திரை ம். கொடுப்பாங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு டானிக் கொடுப்பாங்க, குடிக்க ரத்தம் நின்று போடும். என்ன ரத்தம் வந்துச்சா இவனுக்கு? வெறும் பொய்களா நீ சொல்றீங்களாமே. பேசுறது கேட்டா அப்படியே தேனா கொட்டுதா காதுல? நீ பேசுறது கேட்டா, விஜய் பேசுறது கேட்டா அப்படியே காதுல தேனா கொட்டுதா? எவனோ அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுறான், வயரா பேப்பர் எடுத்து பேப்பர் வச்சு படிக்கிற. நீ பேப்பர் வச்சு படிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல, எல்லாம் அவதூறா பேசுறியே, ஆதாரம் இல்லாத செய்தியா இருக்குது. நீயே ஜெயிக்க மாட்ட விஜய. நம்ம சேனல் 5 தமிழ்ல நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்ட 10 முறை பேசிருப்போங்க கூட. விஜயே ஜெயிக்க முடியாது. விஜயகாந்தாவது ஜெயிச்சாரு, புரட்சி கலைஞர் விஜயகாந்தாவது அவர் மட்டும் ஜெயிச்சாரு ஃபர்ஸ்ட் தேர்தல்ல. நீயே ஜெயிக்க மாட்ட. உன் கட்சி ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது. எழுதி தர வச்சுக்கோ. உன் கட்சி ஒரு தொகுதி, உனக்கு என்னடா உனக்கு என்னடா கொள்கை இருக்குது? உன் தொண்டனை கொள்கை என்னன்னு கேட்டா, அவன் கட்சிக்கு தொண்டனை கேளு. கொள்கை, அவங்க கொள்கைனால என்னன்னு தெரியல. எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் பொம்பரை ஆடுற பசங்க, கோழி ஆடுற பசங்க, சின்ன சின்ன பாவம் சகோதரிங்க தங்கச்சிங்க எல்லாம். என்னன்னு தெரியல. அது ஒரு பொண்ணு சொல்லுது சார், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க சேனல் கூட பார்த்து நினைக்கிறேன். அது ம். சொல்லுது, ஏமா உங்க தலைவரை பத்தி உங்க கொள்கை என்னமான்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு என் புருஷனை கூட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்க தெரியுது. புருஷனை கூட விஜய் தான் பிடிக்குமா? இது ஒரு கொள்கையாங்க? எப்படி வளர்த்துச்சு? எனக்கு என் புருஷனை கூட விஜய் தான் பிடிக்கும்ன்றாங்க. அவன் புருஷன் பக்கத்துல நிக்கிறான். இந்த பொம்பளை எனக்கு என் புருஷனை கூட விஜய் தான் பிடிக்கும், அவன் புருஷன் பக்கத்துல நிக்கிறான். அவனை பார்த்து கேட்கறான், உன் பொண்டாட்டி உன்னை கூட விஜய் தான் பிடிக்கும், உனக்கு உன் பொண்டாட்டி பிடிக்குமானா அவன் சொல்றான், எனக்கு என் பொண்டாட்டி திருச்சாதான் பிடிக்கும்ன்றான். என்ன கொள்கை, என்ன தொண்டர்கள்! இவன் சொல்றான், வருகிற 2026 தேர்தலில் டிவிகே டிஎம்கே தொண்ட கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாது. டிஎம்கே தொண்டனை சொல்றேன், என் தலைவனை சொல்ல. அடிமட்ட தொண்டன் கால் செருப்பு தூசிக்கு கூட உன் கட்சி டிவிக்கு சமான் இல்ல. அந்த கூத்தாடி ஒர்க்கிங் நோ பாலிடிக்ஸ், வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ற அந்த விஜயும் சமம் கிடையாது. அவன் என்ன ஒர்க்கிங் நோ பாலிடிக்ஸ் தானே? 6 மணிக்கு மேல தண்ணி புண்ணலாம் இருக்க முடியாது. அந்த சனிக்கிழமை மட்டும்தான் வரான் சுற்றுப்பாயனா. அது வீக்கெண்ட் பார்ட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செய்யறாங்கல்ல, ம். அந்த வாரமெல்லாம் கஷ்டப்படுவாங்க. சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுடுவாங்க. எல்லாம் நேரம் பப்புக்கு போயிடுவாங்க. புருஷன் பொண்டாட்டி, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாம் போய் பப்புல 3 வரலையும் குடியும் குத்தனமா ஆட்டமா இருப்பாங்க. அந்த வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி அந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ், வீக்கெண்ட் சுற்றுப்பயணம். அந்த சனிக்கிழமை மட்டும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசிட்டு போயிடுவான். அப்புறம் வரைக்கும் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுவான். இவன் திமுக ஒழிக்கிறதா, இவன் ஆட்சிக்கு வந்துருதா, இவன் திமுக ஊழல் கட்சின்னு சொல்றதா? எம்ஜிஆரே பார்த்த கட்சி இது, திரு வைகோர்களே பார்த்த கட்சி இது, அண்ணன் இந்திரா காந்தியே பார்த்த கட்சி இது, பெருந்தலைவர் காமராஜர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைகளை வந்துச்சு. எல்லா ராஜாஜி, பக்த வச்சலம் எல்லாரையும் பார்த்த கட்சி. யாரெல்லாம் திமுக எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மணிமண்டபம் கட்டி, கல்லறை கட்டி, இரங்கல் கடிதம் எழுதி, மலர் விலை வச்சுட்டு, கடைசியா ஜெயலலிதாக்கும் இரங்கல் கடிதம் எழுதிட்டுதான் எங்க தலைவர் கலைஞர் மெரினால ஓய்வு எடுத்துக்க போனாரு. இவன் போய் எங்களை போய் என்னங்க பண்றது? ஏதோ சின்ன பையன், எல்கேஜி காலம் காலமாகவே இந்த மீனவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே திமுக ஒரு பெரிய கடிதம் எழுதிட்டு கப் சிப்புன்னு அமைதியா உட்கார்ந்துடக்கூடிய கபட நாடக திமுக போல் எங்களுடைய டிவிக்கே கிடையாது. மீனவர்கள் கொண்டுனா நீங்க லெட்டர் தான் எழுதுவீங்களாமே. மீனவர் பிரச்சனை என்ன தெரியுமா அந்த ஆளுக்கு? மீனவ பிரச்சனை நான் இருந்தாலும் பேசுறேன். 14 வருஷத்துக்கு முன்னால நான் போய் வந்துட்டு போனான்ற. நீ 14 வருஷம் நாகப்பட்டினத்துக்கே வரல. 14 வருஷமா நாகப்பட்டினம், அங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல திமுக ஜெயிக்குது. அங்க அமைச்சர் வராங்க, எம்பி வராங்க, எம்எல்ஏ வராங்க. இப்ப அங்க கூட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மினிஸ்டர் இருக்காரு, மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர், ஒரு எஃபிஷியன்ட் யங் மினிஸ்டர் அண்ணன் டிஆர்பி ராஜா இருக்கிறாரு. பக்கத்திலே அண்ணன் அன்பில் மகேஷ் போன்ற இளம் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அண்ணன் கே நேரு போன்ற மூத்த அமைச்சரெல்லாம் அங்க இருக்காங்க. அண்ணன் கோவி செலியன் போன்ற அமைச்சரெல்லாம் அங்க இருக்கிறாங்க. உனக்கு மீனவ பிரச்சனை உனக்கு என்னன்னு தெரியும்? அங்க இலங்கையில இலங்கை கடற்புறையில இருக்கிறவன் அவன் எல்லைக்குள்ள போகும்போது அவன் சுடுறான், அவன் பிடிக்கிறான். இது காலகாலமா நடக்குது. திமுக ஆட்சியில் மட்டும் தான் நடக்குதா? ஜெயலலிதா ஆட்சியில எந்த மீனவனும் சொல்லலையா? எந்த மீனவன் அரசு பண்ணல? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட், எம்ஜிஆர் ஆட்சி நடக்கலையா? இங்கிலீஷ்காரன் காட்சி தான் நடந்துதான் இருக்குது. அது இங்கிலீஷ்காரன் காட்சி தான் நடந்துதான் இருக்குது. இந்த மீனவர்களுக்காக இன்னைக்கும் தளபதி போராடுறாரு. இன்னைக்கு எங்க திமுக எம்பிக்கள் எல்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுகிறாங்க. உனக்கு என்ன தெரியும் மீனவ பிரச்சனை பத்தி? நீ என்ன பண்ணிடுவ? மீனவ பிரச்சனை நீ என்ன பண்ணிடுவ? டிவி டிக்கெட் நீ என்ன பண்ணுவ? நான் மீன் பிடிக்க போகும்போது நீ துப்பாக்கி எடுத்துன்னு போய் இலங்கை ராணுவத்தை சுடுவியா? இந்த மீனவ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க ஆகும்னா அதுக்குள்ள போய் டீப்பா போய் பார்த்து மீனவ பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னா விஜய் யாருன்னா கேளுங்க. இது வரைக்கும் பிரஸ் மீட் விஜய் அந்த கொடுத்துக்கிறாங்க. பிரஸ் மீட் நீ ஏதோ எழுதி வச்சுன்னு பேசுறதெல்லாம் அரசியல் கிடையாது. பிரஸ் மீட் கொடுத்துக்கிறியா? ஆயிரத்துல ஒரு முறையா தளபதி அவர்கள் எங்க போனா தளபதி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாரு.
நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்றாரு. நீ இது வரைக்கும் பிரஸ் மீட் நீ மீட் பண்ணிக்கிறியா? அவன் உணவு அந்த பரோட்டா கடை மாஸ்டர் மலையகிறான். அவன் மூஞ்சி பார்த்தா பரோட்டா பேசி வச்சு மலையக்குது. அந்த முஸ்லி ஆனந்த் அவன் பேரு. அவன் ஒரு ஆளாடா அந்த திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிறான். திருட்டுல அடிச்சுட்டு சிங்கல்ல திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிறான். அதை வச்சுக்கிறான். அவன் ஒரு ஆளாடா. அவன் உணவத்தை நிர்மலாம். அப்புறம் சின்ன சின்ன பசங்களை அரசியல் பண்றான்னா யாரு உனக்கு கூட இருக்கிறாங்க? ஒரு மூத்த அரசியல்வாதி உனக்கு ஆலோசனை பண்றதுக்கு. பெத்த அப்பனே தோர்த்துட்டியே, பெத்த அம்மாவே கூட இல்லையே, கொண்டாட்டே கூட இல்லையே, பசங்களே கூட இல்லையே. முதல்ல நீ ஒரு நல்ல குடும்ப தலைவனே கிடையாது. அப்புறமா நீ எப்படி ஒரு நல்ல கட்சிக்கு தலைவரா வருவேன்? ஃபர்ஸ்ட் போய் குடும்பத்தை பாரு, கொண்டாட்டியோட குடும்பம் நடத்து. அப்புறமா நீ நாட்டுல 4 பேரை பத்தி பேசு. எங்களை பத்தி எல்லாம் பேசலாம், உனக்கு எல்லாம் தகுதி கிடையாது. முதல்ல தேர்தல் வரைக்கும் நீ நிக்கிறியான்னு பாக்கலாம். சரி, தேர்தல் வரைக்கும் நிக்கிறியான்னு பாக்கலாம். கடைசியாக தொங்கனவோ மத்தல ஏறவன்லாம் ஒரு தொண்டனாடா, அவனை வச்சு நீ பேசுறியா? திமுக தொண்டை மன்ன நிக்க முடியாதா? பூத்துல நிக்க முடியுமா? அதான் யோசிச்சு பேசணும். இல்ல, கடைசியா ஒரே கேள்விதான். விஜய் அவர்கள் கேட்ட அதே கேள்வி. வெளிநாட்டுக்கு நீங்க முதலீடு ஈர்க்க போறீங்களா, இல்ல நீங்க முதலீடு பண்ண போறீங்களா? முதலீடு ஈர்க்க தான் போயிருக்கோம். எவ்வளவு போய் முதலீட்டு ஈர்க்கிறோம், எவ்வளவு பேர் முதலீட்டாளர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட முதலமைச்சர் ஒரு முதலீட்டாளர்களுடைய சந்திச்சா ஒரு முதலீட்டாளர் கூட்டத்தில் பேசுறாருல, எல்லாமே லைவ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்க சேனல்ல தான் போடுறீங்க. ஏர்போர்ட்ல வராரு, எத்தனை லட்சம் கோடி, எந்தெந்த கம்பெனி, ஆதாரத்தோட மக்கள்கிட்ட பேசுறாரு. ஓசூர்ல நாங்க ஒரு கம்பெனி அடிக்கலே நாட்டாங்க, அங்க போய் நாங்க நாங்க போய் அங்க முதலீடு சேர்த்துக்கு போறோமா? இவன் பார்த்தானா? இவன் போய் பார்த்தானா விஜய் அங்க போய் முதலீடு பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு? ஏடா உன்ன மாதிரி பிளாக் டிக்கெட் வித்து 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சு லண்டன்ல சொத்து சேர்த்து வச்சுக்கிறிய, அந்த மாதிரி நினைச்சுக்கிறியா? உண்மையாக மக்களுக்காக உழைக்கிற தலைவர். இன்னைக்கு வெளிநாட்டுல போய் 4-5 முறை வெளிநாடுகளுக்கு சென்று பல லட்சம் கோடி முதலீட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காரு. அது ஆதாரத்தோடு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒசூர்ல வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லா வேலை நடந்துனுக்குது. அதனால இவன்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதி கிடையாது, எந்த தகுதி கிடையாது. மரண அடி கொடுக்குறோம் எலெக்ஷன்ல இவனுக்கு. சினிமா வாழ்க்கையும் காலி, அரசியல் வாழ்க்கையும் காலி. திருச்சா கூட்டின எதனா தீவுக்கு ஓடிப்போம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்க நேரத்தை பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.